அதிகமா சம்பளம் வாங்குற தென்னிந்திய நடிகைகள் யார் யாருன்னு தெரியுமா? நயன்தாராவையே மிஞ்சின அந்த நடிகை யாருன்னு பார்க்கலாமா? திரைத்துறையில ஸ்டார் நடிகர்களுக்கு இணையா அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகைகளா பாலிவுட் ஹீரோயின்கள் இருக்காங்க. இன்னைக்கும் ஸ்டார் ஹீரோக்களுக்கு போட்டியா சம்பளம் வாங்கிட்டு வராங்க. இதனால என்னவோ தென்னிந்திய ஸ்டார் நடிகைகள் சிலர் பாலிவுட் சினிமாவுல என்ட்ரி கொடுக்க அதிக ஆர்வமும் காட்டிட்டு வராங்க. அந்த வகையில அதிக சம்பளம் வாங்கக்கூடிய தென்னிந்திய நடிகைகள் யார் யாரு அப்படிங்கிறத பத்தி இப்போ பார்க்கலாம். தென்னிந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகைகளோட லிஸ்ட்ல 7வது இடத்துல நடிகை தமன்னா இருக்காங்க. இப்போ பாலிவுட் அப்புறம் தெலுங்கு சினிமாவுல அதிக கவனம் செலுத்திட்டு வரக்கூடிய இவங்க, படம் ஒண்ணுல கமிட் ஆனா சுமார் 4 கோடியிலிருந்து 5 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறதா சொல்லப்படுது. தமன்னாவ ஓவர்டேக் பண்ணி அனுஷ்கா 6வது இடத்த பிடிச்சிருக்காங்க. இப்போ மலையாள சினிமாவுல ஆக்டிவா இருந்துட்டு வரக்கூடிய அனுஷ்கா படம் ஒண்ணுல கமிட் ஆக 7 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு வராங்க. தமிழ்ல எப்போ இவங்க ரீஎன்ட்ரி கொடுப்பாங்க அப்படின்னு ரசிகர்கள் செம்ம எதிர்பார்ப்புல இருக்கிறாங்க. அரிய வகை நோயால அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாலும், சினிமா மேல கொண்ட காதலால தொடர்ந்து வெவ்வேறு படங்கள்ல நடிச்சு ஸ்டார் நடிகையா ஜொலிச்சுட்டு வரவங்க தான் நடிகை சமந்தா. இப்போ தெலுங்கு சினிமாவுல செம்ம பிஸியா இருந்துட்டு வரக்கூடிய சமந்தா 3லிருந்து 10 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு வராங்க. எவர்கிரீன் நடிகை த்ரிஷா இந்த லிஸ்ட்ல 4வது இடத்த பிடிச்சிருக்காங்க. சமீபத்துல கமல் நடிப்புல வெளியான தக் லைஃப் படத்துல வரக்கூடிய சுகர் பேபி பாட்டுக்கு கலக்கல் டான்ஸ் ஆடி இளைஞர்களோட மனச கொள்ளையடிச்சாங்க. இப்போ வெவ்வேறு படங்கள்ல கமிட் ஆகி பிஸியா நடிச்சுட்டு வரக்கூடிய இவங்க 10லிருந்து 12 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு வராங்க. த்ரிஷாவ முன்னாடி தள்ளி 3வது இடத்த பிடிச்சிருக்காங்க. லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அழைக்கப்பட்ட நயன்தாரா. இப்போ 4க்கும் அதிகமான படங்கள்ல கமிட் ஆகி நடிச்சுட்டு வரக்கூடிய நயன்தாரா, படம் ஒண்ணுல கமிட் ஆக 8 கோடியிலிருந்து அதிகபட்சமா 18 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு வராங்க. நேஷனல் கிரஷ் ராஷ்மிகா இந்த லிஸ்ட்ல 2வது இடத்த பிடிச்சிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, பாலிவுட் அப்படின்னு பல மொழி படங்கள்ல நடிச்சு ஸ்டார் நடிகையா ஜொலிச்சுட்டு வரக்கூடிய ராஷ்மிகா ஒரு படத்துக்கு 5 கோடியிலிருந்து 12 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்க. புஷ்பா 2 படத்துல நடிக்க 10 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. கடைசியா யாருமே எதிர்பார்த்திடாத நடிகை முதல் இடத்த பிடிச்சிருக்காங்க. மலையாளத்துல வெளியான பிரேமம் படத்தின் மூலமா ஹீரோயினா என்ட்ரி கொடுத்து தென்னிந்திய சினிமாவிலேயே ரொம்பவுமே பிரபலமானவங்க தான் நடிகை சாய் பல்லவி. தமிழ் அப்புறம் தெலுங்கு படங்கள்ல அதிக ஆர்வம் காட்டி நடிச்சுட்டு வரக்கூடிய சாய் பல்லவி 18 கோடியிலிருந்து 20 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கி தென்னிந்தியாவோட நம்பர் 1 நடிகையா ஜொலிச்சுட்டு வராங்க.